Hello everyone. Good afternoon to all present here. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ள chapter 1 living world பத்தி பார்க்க போறோம். Okay. Living world. The life can be defined as a unique aggregation of molecules. Life வந்து என்னதுன்னா unique aggregation of molecules. இந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து என்னென்ன டெண்டன்சி இருக்குன்னா கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து நடத்தும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு பேர் வந்து என்னென்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன், மெட்டபாலிசமில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது, கேட்டபாலிசம், ஆனபாலிசம். அது நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். த பேசிக் பர்பஸ் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ப்ரொடியூஸ் எனர்ஜி. மெட்டபாலிசம்னா இப்போ ஒன்றும் இல்லை, சிந்தசிஸ் ஆஃப் எனர்ஜினா மெட்டபாலிசம். அது வந்து மொத்தம் 2 டைப், கேட்டபாலிசம், ஆனபாலிசம். அது வந்து ஒரு மொத்தம் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்கு. அப்புறமா என்னதுன்னா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன கேரக்டர் வந்து காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரோத்து, டெவலப்மெண்ட், ரெஸ்பான்சிவ்னஸ், அடாப்டேஷன்ஸ், ரீப்ரொடக்ஷன். க்ரோத், growth, development, responsiveness, adaptation and reproduction. Growth, development, responsiveness, adaptation and reproduction. The forms that possess and express all these features are called living beings. இந்த இவ்வளவு கேரக்டரையும் பொசஸ் பண்ணுற இதுக்கு பேர் தான் என்னென்னா லிவிங் பீயிங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் க்ரோயிங்? க்ரோயிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா increase in mass and increase in number. Increase in mass, increase in number. இதான் என்னன்னா growth. அப்புறம் ரீப்ரொடக்ஷன் என்னன்னா formation of new individuals from the parents. Formation of new individuals from the parents தான் growth. அப்புறம் மெட்டபாலிசம்னா என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பாடி. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த பாடி இஸ் கால்ட் மெட்டபாலிசம். அடுத்தது செல்லுலார் ஆர்கனைசேஷன். செல்லுலார் ஆர்கனைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லைஃபோட பேசிக் யூனிட் வந்து என்னென்னா செல் தான். ஒரு லைஃபோட பேசிக் யூனிட் வந்து செல். அந்த செல் வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆர்கன் அண்ட் ஆர்கன் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம். ஸோ அந்த பேசிக் வந்து என்னென்னா செல்லு தான். நெக்ஸ்ட்டு கான்சியஸ்னஸ்னால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு கான்சியஸ் இருந்தால் தான் எல்லா ஃபங்க்ஷனையும் ஒர்க் பண்ண முடியும். அந்த கான்சியஸ்னஸ் வந்து எதால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், பொல்யூட்டன்ஸ், அதர் ஆர்கானிசம்ஸ். கான்சியஸ்னஸ் இருந்தால் லைட்டு, டெம்பரேச்சர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ கான்சியஸ்னஸ் இஸ் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கானிசம். கான்சியஸ்னஸ் இஸ் த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இப்போ அடுத்து வந்தீங்கன்னா டாக்ஸானமி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தான் என்னென்னா டாக்ஸானமி. இது வந்து என்னென்னா கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நோமன்கிளாச்சர், கிளாசிஃபிகேஷன். இந்த 4 டைப் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், நோமன்கிளாச்சர், கிளாசிஃபிகேஷன் 4 செஞ்சது தான் டாக்ஸானமி. டாக்ஸானமி வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஏபிடி கேண்டோலுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1813 இந்த டாக்ஸானமிங்கிறத டேர்மை வந்து காயின் பண்ணார். அடுத்து சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னென்னா லாட்டினில் அதை வந்து சிஸ்டமானு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இது வந்து லின்னேயஸ் வந்து அவரோட புக்கில் வந்து எழுதியிருக்கார், கார்லோஸ் லின்னேயஸ். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னா இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் பிளேஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஆர்கானிசம். It is used to determine the exact position
பார்த்தீங்கன்னா it is used to determine the exact position or place of an organisms with the help of taxonomic keys. Classification is it is the placing of organisms or a group of organisms with their nomenclature system. Classification என்னன்னா அந்த கேட்டகரி வைஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறது தான் கிளாஸிஃபிகேஷன். கேரக்டரைசேஷன் என்னன்னா based on characters organisms are classified into many types. அந்த ஆர்கானிசமோட கேரக்டரை வச்சு டிவிஷன் பண்ணி வைப்பாங்க, அதான் கேரக்டரைசேஷன். அதுக்கடுத்து நோமன்கிளாச்சரில் பார்த்தோம்னா மொத்தம் 2 நேம் இருக்கும், காமன் நேம், சயின்டிஃபிக் நேம். நம்ம காமன் நேம் தான் என்னென்னா லோக்கல் நேம். இந்த லோக்கல் நேம்னா என்னென்னா லோக்கலாக யூஸ் பண்ணுற நம்ம காமனாக யூஸ் பண்ணுற நேமுக்கு தான் என்னென்னா காமன் நேம் ஆர் லோக்கல் நேம். சயின்டிஃபிக் நேம்னா என்னென்னா தீஸ் ஆர் த நேம் கிவன் டு ஆர்கானிசம்ஸ் பை சம் க்ரைட்டீரியா. இப்போ க்ரைட்டீரியா மூலமாக வந்து இந்த நேமை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதோட கோட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ICBN, ICZN, ICVN, ICBN, ICNB. ICBN என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நோமன்கிளாச்சர். ICZN என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நோமன்கிளாச்சர். ICVN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் வைரல் நோமன்கிளாச்சர். ICBN அதுனா பாக்டீரியோலாஜிக்கல் நோமன்கிளாச்சர், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பாக்டீரியோலாஜிக்கல் நோமன்கிளாச்சர். அடுத்தது கரோலஸ் லின்னேயஸ் தான் இந்த நோமன்கிளாச்சர் சிஸ்டம் வந்து பிளான்ட்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு வந்து கொண்டு வந்தார். பைனாமியல் நோமன்கிளாச்சர். இந்த பைனாமியல் நோமன்கிளாச்சர்னா என்னென்னா ஈச் சயின்டிஃபிக் நேம் ஹஸ் 2 காம்பனன்ட்ஸ், ஜெனரிக் நேம், ஸ்பெசிஃபிக் எபிதெட். இந்த 2 இருந்துச்சுன்னா தான் பைனாமியல் சிஸ்டத்துக்குள்ளே வர முடியும். இந்த பைனாமியல் சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ். அப்புறம் ரூல்ஸ் பார்த்தோன்னா சயின்டிஃபிக் நேம் ஹேஸ் 2 காம்பனன்ட்ஸ். சயின்டிஃபிக் நேம் வந்து கண்டிப்பாக 2 காம்பனன்ட் இருக்கணும். ஜெனரிக் நேம், ஸ்பெசிஃபிக் எபிதெட் ரெண்டுமே இருக்கணும். அது வந்து என்னென்னா லாட்டின்லேருந்து டெரைவ் ஆனதாக இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் வேர்டு வந்து என்னதுன்னா ஜீனஸ், செகண்ட் வேர்டு வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் எபிதெட். இப்போ ஃபஸ்ட் வேர்டு ஜீனஸ்னால் என்னென்னா இதில் மேஞ்சிஃபெரா இண்டிகாவில் மேஞ்சிஃபெராங்கிறது என்னது ஜீனஸ், இண்டிகாங்கிறது என்னது ஸ்பெசிஃபிக் எபிதெட். இந்த பின்னாடி இருக்க லின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்னதுன்னா அந்த சயின்டிஸ்டோட நேம் வந்து பேக்கில் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதான் லின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேம் ஆர் பிரிண்டட் இன் இட்டாலிக்ஸ் ஆர் வென் ஹேண்ட் ரிட்டன் தே ஆர் செப்பரேட்லி அண்டர்லைன்டு. அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் செப்பரேட்டாக, மேஞ்சிஃபெரா தனியாக, இண்டிகா தனியாக அண்டர்லைன் பண்ணணும். அப்புறம் ஜீனஸ் நேம்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். இந்த மேஞ்சிஃபெராவில் ஜீனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எம் என்னது எம் வந்து கேப்ஸில் தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக் எபிதெட்டில் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், ஐ ஸ்மாலில் தான் இருக்குது. அடுத்தது த நேம் ஆஃப் த ஆத்தர் இஸ் ரிட்டன் ஆர் அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப்டர் த ஸ்பீசிஸ் நேம். இந்த நேம் ஆஃப் த ஆத்தர் பார்த்தீங்கன்னா லின்னு இருக்கா, அதான் என்னடா நேம் ஆஃப் த ஆத்தர் ஆர் நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். அப்புறம் ஈச் டாக்ஸானமிக் குரூப் ஹேஸ் ஒன்லி 1 கரெக்ட் நேம், ஒரே ஒரு கரெக்ட் நேம் இருக்கணும். மேஞ்சிஃபெரா இண்டிகா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி டிவைட் ஆகுதுன்னா கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். கிங்டம், ஃபைலம் வந்து எதுக்குன்னா அனிமல்ஸ்க்கு, அனிமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம். கிளாஸ் மம்மேலியா, கிளாஸ் இது வந்து எதுக்குள்ளதுன்னா ஹியூமனுக்குள்ளது. இது வந்து அதான் சொல்லியிருக்காங்க. கிங்டம், அனிமேலியா, ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் லோவர் டு அப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் தான் என்னென்னா லோவஸ்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், அதாவது லோவஸ்ட் டாக்ஸான். இதிலே கொடுத்துருக்காங்க லோவஸ்ட் டாக்ஸான் ஆர் கேட்டகரி. ஸ்பீசிஸ் இஸ் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் resembling one another reproductive characters. ஸ்பீசிஸ்னால் என்னென்னா resembles one another characters. இந்த ஸ்பீசிஸுங்கிற டேர்ம் வந்து யார் காயின் பண்ணதுன்னா ஏர்னஸ்ட் மேயர் இன் 1964 ஏர்னஸ்ட் மேயருங்கிற சயின்டிஸ்ட் வந்து காயின் பண்ணியிருக்காரு.
ஸ்பீசிஸ் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஜான் ரே. ஸ்பீசிஸுங்கிற நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஜான் ரே. அப்புறம் ஜீனஸ்னால் என்னென்னா காமன் கேரக்டர்ஸ் ஸ்பீசிஸ்க்குள்ளே ஸ்பீசிஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம்னா லோவஸ்ட் டாக்ஸானார் கேட்டகரி. ஜீனஸ்னால் என்னென்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், ஒரு குரூப்பாக இருக்கிற ஸ்பீசிஸ்க்கு பேர் தான் என்னென்னா ஜீனஸ். ஃபேமிலினா என்னென்னா அசம்பிளேஜ் ஆஃப் ஜெனிரா. ஸ்பீசிஸில் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஜீனஸை அசம்பிளேஜ் பண்ணோம்னா அதான் என்னென்னா ஃபேமிலி. ஜீனஸை அசம்பிளேஜ் பண்ணால் அது ஃபேமிலி. ஆர்டர்னால் என்னென்னா ஃபேமிலியை குரூப்பாக வைக்கிறது ஆர்டர். கிளாஸ்னால் என்னென்னா ஆர்டரை காமனாக வைக்கிறது தான் கிளாஸ். எக்ஸாம்பிள் நம்ம மம்மேலியா. அடுத்து ஃபைலம் ஆர் டிவிஷன். இந்த ஃபைலம் வந்து எதுக்கு வரும்னா அனிமல்ஸுக்கு வரும். டிவிஷன் வந்து எதுக்கு வரும்னா பிளான்ஸுக்கு வரும். இது வந்து பிளான்ஸுக்கு வரும், இது வந்து அனிமல்ஸுக்கு வரும். அப்புறம் கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஹையஸ்ட் டாக்ஸனார் கேட்டகரி. கிங்டம் தான் என்னென்னா ஹையஸ்ட் டாக்ஸனார் கேட்டகரி. இட் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் டிவிஷன்ஸ் ஆர் ஃபைலம். நிறையா ஃபைலம் இருக்கும். ஒன் ஆர் மோர் டிவிஷன்ஸ் ஆர் ஃபைலம், அதான் என்னென்னா கிங்டம். இது வந்து என்சிஆர்டி புக்கிலே கொடுத்துருப்பாங்க. மேனுக்கு பயாலஜிக்கல் நேம் ஹோமோ சாப்பியன்ஸ், ஹவுஸ் ஃப்ளைக்கு மாஸ்கா டொமஸ்டிகா, மேங்கோ மேஞ்சிஃபரா இண்டிகா, வீட் ட்ரிட்டிகம் ஆசிட்டிவம். அப்புறம் இதெல்லாம் என்னென்னா அதோட ஜீனஸ், கிளாஸ், ஆர்டர், அந்த அந்த குரூப். அப்புறம் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹெர்பேரியம். டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சம் பயோகெமிக்கல் ஸ்டடீஸ் ஆர் பயாலஜிக்கல் ரிசர்ச்சஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெர்பேரியம் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ் விச் ஆர் ப்ரெஸ்ட் இன் சீட்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளான்ஸை வந்து என்னென்னா பிளான்ட் ஸ்பீசிஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணி வந்து என்னென்னா அதை வந்து ஒரு ஸ்பெசிமனாக வந்து மேட் பண்ணுவாங்க. இருக்குல்ல, இதான் என்னென்னா ஹெர்பேரியம். அடுத்தது லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம். இந்த வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் வந்து எங்கே இருக்குன்னா ஹெர்பேரியம் ஆஃப் ராயல் பொட்டானிக்கல் கார்டன் அட் கியூ இன் இங்கிலாந்தில் உள்ள கியூங்கிற இடத்துல வந்து லார்ஜஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் வந்து இருக்குது. லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் வந்து இருக்குது. அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்னா என்னென்னா லிவிங் பிளான்ட்ஸ் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இதான் என்னென்னா கியூ, இங்கிலாந்தில் இருக்க அந்த கியூங்கிற அந்த ஹெர்பேரியம் லார்ஜஸ்ட் வேர்ல்டு ஹெர்பேரியம். அடுத்து மியூசியமில் என்ன இருக்கும்? பொட்டானிக்கல் கார்டனில் கலெக்ஷன் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸு, இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ். இங்கே வந்து ஸ்பெசிமென்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இங்கே நிறையா வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்பெசிமென்ஸ் விச் ஆர் கலெக்டட் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் சொல்யூஷன்ஸ் ஆர் இன் சம் கேஜஸ். இன்செக்ட்ஸ் எல்லாம் இதில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா இன்செக்ட் பாக்ஸஸ். இதில் இருக்குல்ல இன்செக்ட்லாம் இன்செக்ட் பாக்ஸஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது கீங்கிறது வந்து என்னென்னா இது வந்து திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல். இந்த ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் கீ இஸ் கால் லெட்டு. இந்த ஐடென்டிட்டி கீ, ப்ராக்கெட்டட் கீ, இது வந்து ரொம்ப நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, நேம் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் கீ இஸ் கால் லெட்டு. அடுத்தது சுவாலஜிக்கல் பார்க்கு. நம்ம காமனாக இப்போ வந்து ஜூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் என்னென்னா சுவாலஜிக்கல் பார்க். இந்த சுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஆர் கெப்ட் இன் ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அண்டர் ஹியூமன் கேர். அந்த அனிமல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்விரான்மெண்ட் மேக் பண்ணி அதை வந்து அந்த அனிமல்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் என்னென்னா சுவாலஜிக்கல் பார்க்கு. சுவாலஜிக்கல் லார்ஜஸ்ட் ஜூ இந்த வேர்ல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. லார்ஜஸ்ட் ஜூ இன் இந்தியா எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது அதர் டாக்ஸானமிக்கல் ஏரியா வந்துன்னா ஃப்ளோரானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் இன் ஸ்பெசிஃபிக் ஏரியா. அதான் என்னென்னா
கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா. பொட்டானிக்கல் கார்டன் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸு. இது என்னென்னா கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் இன் அ கிவன் ஆர் அ பர்டிகுலர் ஏரியா. அடுத்தது மோனோகிராஃப்னா என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஸ்பீசிஸ் இன் த புக்ஸில் வந்து அந்த ஸ்பீசிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதான் என்னென்னா மோனோகிராஃப். மேனுவல்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன். இந்த மேனுவல்ஸ் வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் உள்ள ஸ்பீசிஸை வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்து எழுதியிருப்பாங்க. அடுத்து கேட்டலாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து என்னென்னா நிறையா கிராஃப்ஸு, டிக்ஷனரிஸ், புக்ஸு இதெல்லாம் இந்த ஸ்பீசிஸ் சம்மந்தமாக வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, I hope you would understand this video. Please like, comment, share and subscribe. உங்களுக்கு இதோட நோட்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை டச் பண்ணி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.